அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் விசேஷித்தவர்கள் என்பதை தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். நாம் யார் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாம் விசேஷமானவர்கள். கையை கொடுத்து சொல்லுங்க, நாம் விசேஷமானவர்கள். அல்லேலூயா. ஆமாம், எப்படி விசேஷமானவர்கள் என்று சொன்னால், நாம் எல்லாரும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. எப்படி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னா, பெரும் கூட்டத்திலிருந்து கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. பெரும் கூட்டத்தின் மத்தியிலிருந்து நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எதிலிருந்து? பெரும் கூட்டத்தின் மத்தியிலிருந்து நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகையினால இந்த பகுதி நாம் எங்கிருந்து பார்க்கலாம் அப்படி, நாம் எப்படி விசேஷமானவர்கள், எந்த அளவுக்கு நாம் பெருங்கூட்டத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விசேஷம் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். அதில் நாம் பார்க்கும்போது 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரையில் உள்ள அந்த 4 வசனங்களை நாம் பார்க்கலாம். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களில் 4 காரியங்களை பார்க்கிறோம். 1 தெரிந்தெடுத்தல், இன்னொன்று தத்தெடுத்தல், 3வது தேவன் எதிர்பார்த்தல், 4வது ஆசீர்வதித்தல். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, முதல் என்னது? 2வது தத்தெடுத்தல், 3வது ஆண்டவருடைய எதிர்பார்த்தல், ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியங்கள், 4வது ஆசீர்வதித்தல். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். 1 நாளாகமம் எத்தனாவது பக்கம்? சீக்கிரம் 540வது பக்கத்தில். அதில் நாம் வாசிக்கும் போது முதலாவது 4 விஷயத்தை அப்படியே லைனாக சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன? 2வது, 3வது தேவன் எதிர்பார்த்தல், 4வது ஆசீர்வதித்தல். நான் மறுபடியும் ஆர்டராக சொல்கிறேன். தெரிந்தெடுத்தல் நம்பர் 1, நம்பர் 2 தத்தெடுத்தல், நம்பர் 3 எதிர்பார்த்தல், நம்பர் 4 ஆசீர்வதித்தல். அல்லேலூயா, ஆமென். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது தெரிந்தெடுத்தல். இந்த தெரிந்தெடுத்தல் காரியங்களை இது ரொம்ப விசேஷமானது. உங்களுக்கெல்லாம் நீங்கள் விசேஷமானவர்கள்ன்ற எண்ணம் முதல்ல உங்களுக்கு இருக்குதான்னு பார்க்கணும். ஏதோ சும்மா நான் ஒரு கிறிஸ்டினாக இருக்கிறேன், நான் ஏதோ சர்ச்சுக்கு வரேன், ஏதோ போகிறேன், அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருந்தால் வேலைக்கு ஆகாது. அல்லேலூயா. தாவீது தன் கடைசி நாட்களில் அவன் என்ன செய்கிறான்? அந்த தேசத்தில் இருக்கிறதான பிரதானமானவர்களை அழைக்கிறான். அல்லேலூயா. யாரை அழைக்கிறான்? பிரதானமானவர்களை. 1வது வசனம் சொல்லுது, கோத்திரங்களின் தலைவரும் ராஜாவை சேவிக்கிற வகுப்புகளின் தலைவரும் 1000 பேருக்கு அதிபதி, 100 பேருக்கு அதிபதி, ராஜாவுக்கும் ராஜகுமாரருக்கும் உண்டான எல்லா ஆசையும், மிருக ஜீவன்களை விசாரிக்கிற தலைவர்கள், இஸ்ரவேலின் சகல பிரபுக்கள், பிரதானிகள், பலசாலிகள், சகல பராக்கிரமசாலிகள் எல்லாரையும் தாவீது கூடி வர செய்கிறான். இங்கே யாருமே சாதாரணமான ஆட்கள் கிடையாது. அல்லேலூயா. எல்லாரும் விசேஷமானவர். எதில் விசேஷமானவர்கள்? அவர்கள் எல்லாம் இந்த மேலே இருக்கிற லிஸ்டெல்லாம் எதில் விசேஷமானவர்கள்? உலகத்தில் விசேஷமானவர்கள், பதவியில் விசேஷமானவர்கள், அறிவில் விசேஷமானவர்கள். அந்த விசேஷமானவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவன் சொல்லுகிறான், உங்களை எல்லாரை காட்டிலும் நான் விசேஷமானவன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. எதனால் விசேஷமானவன்? அவர்களைப் போலவே இவனும் ராஜாவாக இருக்கிறதுனால விசேஷமானவன் என்று சொல்லுகிறானா? இல்லவே இல்லை. அவன் சொல்லுகிறான் தான் எப்படி விசேஷமானவன் என்று சொல்லுகிறான். நீங்களும் இந்த வசனத்தை கேட்கும்போது நீங்களும் விசேஷமானவர்களா இல்லையா என்று நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்த்தால் உங்களுக்குள்ளே மகிழ்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. 4வது வசனத்தில் அவன் சொல்லும்போது சொல்லுகிறான், என் தகப்பனுடைய வீட்டாரில் எல்லாம் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். 4வது வசனம் சீக்கிரம் வாசிங்க. மைக்கில்லையாமா? நீ வாசிக்கிறியா? அவங்க வாசிக்கிறா. என்னை எல்லா இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்க என் தகப்பனுடைய குமாரருக்கு என் மேல் பிரியம் வைத்தார். அல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அவன் சொல்லுகிறான், என் தகப்பனுடைய வீட்டில் எல்லாரிலும் என்னை தெரிந்து கொண்டார். நான் மிகவும் கடனிலையில் உள்ள குடும்பம் என்னுடைய குடும்பம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் உலகத்தில் பராக்கிரமசாலிகளாக இருக்கிறதுனால விசேஷமாக இருக்கிறீங்க, அதிபதிகளாக இருக்கிறதுனால விசேஷமாக இருக்கிறீங்க, பலவித பொறுப்புகள் உள்ளதுனால விசேஷமாக இருக்கிறீங்க, பலவித பதவிகள் இருக்கிறதுனால விசேஷமாக இருக்கிறீங்க. இன்னைக்கு நானும் உங்களுக்கு ராஜாவாக இருக்கிறேன். ஆனால் இந்த ராஜாவாக இருக்கிறதுனால நான் விசேஷமானவன் அல்ல. என் தேவனாகிய கர்த்தர் என் குடும்பத்தார் எல்லாரிலும், என் தகப்பன் குடும்பத்தார் எல்லாரிலும், தகப்பன் குடும்பத்தார்னா என்ன? அந்த தகப்பனுக்கு சித்தப்பா இருந்திருப்பாரு, பெரியப்பா இருந்திருப்பாரு, அண்ணன் இருந்திருப்பாரு, தாத்தா, 2 தாத்தா 3 தாத்தா இருந்திருப்பாங்க. இப்படி அந்த ஃபேமிலி. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஜனங்கள் மத்தியில் தேவன் என்னை தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. அதுதான் எனக்கு இருக்கிற பெரிய விசேஷம். நான் தேவனுடைய பிள்ளையாக இருப்பதற்கு தகுதி அல்ல, நான் ராஜாவாக இருப்பதற்கு தகுதி அல்ல. ஆனால் கர்த்தருடைய கண் என் மேல் பட்டது. ஹல்லேலூயா. காடுகளிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், யூதாவின் வம்சத்தில் என் தகப்பன் குடும்பத்தையும் தலைமையாக தெரிந்து கொண்டு என்னை எல்லா இஸ்ரவேலின் ராஜாவாக்க என் தகப்பனுடைய குமாரருக்குள்ள என்னை 2 இடத்துல ஆண்டவர் அவனை தேர்ந்தெடுக்கிறார். ஒன்று, அவனுடைய தகப்பனுடைய வீட்டார் எல்லாரையும் அவனை செலக்ட் பண்றாரு. 2வது, அவங்க வீட்டில் ஒரு 7 பேர் இருக்கிறாங்க இல்லையா? இத்தனை 7 சகோதரர்கள்ல இவன் சொல்றான், என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய சாட்சி சொல்லுகிறான், ஒரு பெரிய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறான். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த சந்தோஷம் இருக்கிறது? அல்லேலூயா. என் சொந்தக்காரங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, என் ஊரில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய கிராமத்தில் போய் நான் காலையில் அழுது ஜெபிப்பேன். ஆண்டவரே, இத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மத்தியில் எங்கள் கிராமத்திலிருந்து என்னை மாத்திரம் உமக்கென்று தெரிந்தெடுத்து மாத்திரமல்ல, இன்றைக்கு எல்லாருடைய கண்களும் என்னை நோக்கும்படிக்கு, ஆச்சரியப்படும்படிக்கு இன்னைக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் எனக்கு பெரியதல்ல, அதை காட்டிலும் அண்ட சராசரிகளை உண்டாக்கின ஆண்டவர் என் மேல் வைத்த இரக்கமும் கிருபையும் வைத்து என்னை தெரிந்தெடுத்தது தான் விசேஷம். உங்களை எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? அல்லேலூயா. தெரிந்தெடுத்தது தான். உங்க குடும்பத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கல்ல, இந்த அனுபவத்துக்கு வந்திருக்கிறாங்களா? ஹல்லேலூயா. இவன் ஒரு யூதன் தான், இவன் ஒரு இஸ்ரவேலன் தான். நீங்கள் எத்தனையோ பேருக்கு பிறந்ததிலிருந்தே கிறிஸ்தவர்களாக இருப்பீர்கள். குடும்பம் கிறிஸ்தவ குடும்பமாக இருக்கும், பரம்பரை கிறிஸ்தவர்களாக இருந்து இருப்பீர்கள். அல்லது உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் கூட கிறிஸ்தவர்களாக இல்லாமல் இருந்து இருக்கலாம். நீங்கள் தான் முதல் கிறிஸ்தவராக இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ பேர் தலைமுறையா இது வரலாம் வாழ்ந்தாங்க. ஆனால் அவங்க மேலெல்லாம் அந்த இரக்கம் வரல. உங்கள் மேலே, என் மேலே கர்த்தருடைய இரக்கம் இருக்கிறது. நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தில் வந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை என்கிற பதவியை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை அதிசயம் இது, எத்தனை ஆச்சரியம். தாவீதுடைய தகப்பனுடைய குடும்பத்தில் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. யூதா கோத்திரம், தகப்பனுடைய குடும்பம்னா என்ன? யூதா கோத்திரம். அந்த யூதா கோத்திரத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சரி, அதை விடுவோம். சரி, இவனுடைய குடும்பத்திலேயும் 7 பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதுல கடைசி இவன் தான். இவன் பராக்கிரமசாலியும் அல்ல, புத்திசாலியும் அல்ல, ஒரு ஆடு மேய்க்கிறவன். கர்த்தர் அவனை தெரிந்தெடுத்தார். அவனுக்கு ஒரே சந்தோஷம். என்னுள்ளாம் தேவன் பால் பொங்கி வழியுதே, என்னை ரட்சித்தான நாடி பாடுவே, எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே,
என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே, என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. என்னை ரட்சித்தான் நாடி பாடுவேன், எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. அல்லேலூயா. தெரிந்தெடுக்கப்பட்டவனுடைய இருதயம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? எப்போதும் மற்றவர்களிடத்துல போய் கர்த்தர் தன்னை தெரிந்தெடுத்த விதத்தை அறிக்கை பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாரையும் கூப்பிடுறான், ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல போறான்னு பார்த்தா கர்த்தர் தன்னை தெரிந்தெடுத்து கொண்ட விதத்தையும் தனக்குள்ள இருந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்துகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும் என்று சொன்னால் அது ஒன்றே ஒன்றுதான். அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் நம்மை தேடி வந்ததுதான். ஹல்லேலூயா. இதை விட இந்த உலகத்தில் பெரிய சந்தோஷம் ஒண்ணுமே. இந்த சந்தோஷம் உங்களுக்கு இருக்கா? ஹல்லேலூயா. இந்த தாவீதை போல உங்களுடைய இருதயம் மகிழ்கிறதா? ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நீ விசேஷமான ஆள், நீ ஒரு விசேஷமான ஆள். உண்ட திறமை இல்லாமல் இருக்கலாம், நீ சாதா எல்லாராலும் ஏளனமா நினைக்கப்படலாம், படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், உன்னுடைய தொழில் சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற தொழிலா இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் உன்னுடைய இருதயம் கர்த்தருக்கு ஏற்றதா இருந்தால், ஹல்லேலூயா, என் இருதயத்துக்கு ஏற்ற ஒருவனை நான் என்ன செய்தேன், நீ கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஆளா நடந்தினா உன்னை கர்த்தர் தெரிந்தெடுத்து உன்னை ராஜாவாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சரி, தன்னை தெரிந்தெடுத்த விதத்தை சொல்லிவிட்டான். இரண்டாவது, அவன் தன் மகனாகிய சாலமோனை கர்த்தர் தேர்ந்தெடுத்த விதத்தை அவன் சொல்லுகிறான். அல்லேலூயா. 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது வாசிங்கள். கர்த்தர் எனக்கு அநேகம் குமாரரை தந்தருளினார், அநேக குமாரரை எனக்கு கர்த்தர் தந்தருளினார். ஆனாலும் இஸ்ரவேலை ஆளும் கர்த்தருடைய ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காருகிறதற்கு அவர் என்னுடைய எல்லா குமாரரிலும் என் குமாரனாகிய சாலமோனை தெரிந்து கொண்டு. ஆமென். எனக்கு நிறைய குமாரர்கள் இருக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார் தெரியுமா? சாலமோனை தெரிந்து கொண்டார். தெரிந்தெடுத்த அத்தனை பேர் இருந்தாலும் ஆண்டவர் யாரை தெரிந்தெடுத்தார்? ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, இந்த நகரில் எத்தனையோ மக்கள் வாழ்றாங்க, உங்க குடும்பத்தில் எத்தனையோ மக்கள் வாழ்றாங்க. உங்க குடும்பம் முழுவதும் கிறிஸ்துவ குடும்பம் தான். ஆனா உனக்கு கிடைத்த இந்த வெளிச்சம், உனக்கு கிடைத்த இந்த வெளிப்பாடு, உனக்கு கிடைத்த இந்த பரிசுத்தத்தை குறித்த தாகம், இந்த பூரண சுவிசேஷம், ஹல்லேலூயா, மற்றவர்களுக்கு கிடைத்ததா? கிடைத்ததா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. You are special. நிறைய பேர் இருக்கிறாங்க தான், அவங்கெல்லாம் அன்ஃபிட் கிடையாது. ஆனா தேவனுடைய இரக்கம் இந்த சாலமோனின் மேல உண்டாகிறது. அல்லேலூயா, ஆமென். அதுபோல உங்களில் எத்தனை பேர் சொல்ல முடியும்? எங்களுடைய குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருந்தாலும் கர்த்தருடைய இரக்கம் என் மேல கிடைத்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. சரிங்க, தெரிந்தெடுத்தார்ல, அது ஒரு பெரிய சந்தோஷம். தெரிந்தெடுத்தது ஒரு பெரிய சந்தோஷம். பிரித்தெடுத்தார், தெரிந்தெடுத்தார், தட் இஸ் வெரி கிரேட், பெரிய சந்தோஷம். அதுக்கு மேல போய் ஒரு காரியம் சொல்றாரு. 6வது வசனம். அவர் என்னை நோக்கி, உன் குமாரனாகிய சாலமோனே என் ஆலயத்தையும் என் பிரகாரங்களையும் கட்ட கடவன். அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன், நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன். அல்லேலூயா. தெரிந்தெடுப்பது ஒரு பகுதியாக இருந்தாலும்
இப்ப தத்தெடுக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இப்ப அவர் என்ன சொல்றாரு? அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன், உன் குமாரனாகிய சாலமோனை. அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது? அவர் என்ன நோக்கி உன் குமாரனாகிய சாலமோன் என்று ஆரம்பிக்கிறது. முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாரு? எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன், இனிமே நீ இல்ல அவனுக்கு அப்பா, நான் தான் அப்பா. இருக்கா இல்லைங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அக்ரிமெண்ட் சைன் பண்ணியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. தத்தெடுக்கிறதுக்கு எல்லாம் ஒரு வீட்டில் போய் ஒரு காலத்துலலாம் அப்படி தான் போய் தத்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இப்போல்லாம் அப்படி பண்ண முடியாது. அரசாங்கத்தில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதுக்கு பெரிய ப்ரொசீஜர் இருக்குது. அப்போ தான் அந்த குழந்தை இந்த வீட்டில் சகல உரிமையோடு வளர முடியும், இங்கே இருக்கிற எல்லா உரிமையும் அனுபவிக்க முடியும். அப்படி ஒரு குழந்தைய அரசாங்கத்துக்கு தெரியாமல் தத்தெடுத்து வளர்க்குறதும் பெரிய தவறு. அப்படி ஒரு குழந்தைய தத்தெடுத்துட்டாங்கன்னா அந்த வீட்டாருடைய எல்லா சொத்திலும் எல்லா உரிமையிலும் அந்த வீட்டில் இருக்கிற எல்லா பொருளிலும் அவங்களுக்கு உரிமை உண்டு. அல்லேலூயா. அரசாங்க சட்டத்தின்படி. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதை அவன் தாவீது என்ன சொல்றான்? என் குமாரனை, என் சாலமோனை எத்தனையோ எனக்கு குமாரில் இருந்தாலும் அவங்க நடுவில் தெரிந்தெடுத்தார். உங்களை கூட என்ன கூட அப்படிதான் தெரிந்தெடுத்தார். தெரிந்தெடுத்தவர் என்ன பண்ணிட்டார்? இப்போ தத்தெடுத்துட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? அல்லேலூயா. என்ன பண்ணிட்டாரு? தத்தெடுத்துட்டாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் தெரிந்தெடுத்தார், புதிய ஏற்பாட்டில் தத்தெடுத்தார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கு என்ன விஷயம் தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் கிரயம் கொடுத்து மீட்டெடுக்கல, புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் கிரயம் கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார், விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? தத்தெடுத்திருக்கிறார். நீங்கள நானும் யார் சொல்லுங்க? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, தத்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தை கிரயமாக கொடுத்து நம்மை விலைக்கிரயம் கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார். அப்படிப்பட்டவங்க அவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த பாக்கியம் தந்த இயேசுவுக்கு பதில் நான் என்ன கொடுக்க வேணும்? இந்த பாக்கியம் தந்த இயேசுவுக்கு பதில் நான் என்ன கொடுக்க வேணும்? என் பூர்ண சக்தியோடு அவர் நாமத்தை என்றும் வாழ்த்தி புகழ்ந்திடுவேன். சொல்லுவோம். என் பூர்ண சக்தியோடு அவர் நாமத்தை என்றும் வாழ்த்தி புகழ்ந்திடுவேன். ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தது மாத்திரமல்ல, நம்மை தத்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம், இது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தத்தெடுத்த ஆண்டவர் இப்பொழுது ஒரு எதிர்பார்ப்பும் அவரிடத்தில் இருக்கிற நம்மிடத்தில் இருந்து. ஹல்லேலூயா. தெரிந்தெடுக்கிறார், தத்தெடுக்கிறார். இப்போ என்ன செய்யறார் தெரியுமா? உன்னை ஆசீர்வதிக்கணும். அவர் என்ன செய்யணும்? உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணும். ஆமா, உனக்கு நிகரானவன் இந்த உலகத்துல யாருமே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. உன்னை உன்னதங்களை தம்மோடு கூட உட்கார வைக்கணும். பிரைஸ் தி லார்ட். இது அவருடைய எண்ணம். அதான் புரிதல்னு சொன்னேன். ஏன் உன் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார்? ஏன் என்ன ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் தெரியுமா? அவர் தம்முடைய வசனம் சொல்லுது, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ எல்லாவற்றையும். ஆமா, அதுக்கு தான் உன்னை தெரிந்து எல்லாம் சுதந்திரவாளியா இருக்கணும். நீ அடிமையா இருக்க கூடாது. நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனா இருக்கணும், மனுஷியா இருக்கணும். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா இருக்கணும்.
சமாதானத்தின் நதி உன் குடும்பத்துல பாயணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை உயர்த்தணும், மேல உயர்த்தணும். இதுக்கு தான் தெரிந்தெடுத்தார். உன்னதங்களிலே உட்கார வைக்கிறார். ஹல்லேலூயா. எங்க உட்கார வைக்க தெரிந்தெடுத்தார் பிரதர்? எங்க உட்கார வைக்க தெரிந்தெடுத்தார்? உன்னதங்களிலே உட்கார வைக்க தெரிந்தெடுத்தார். உனக்கு புரிதல் இருக்கணும். நீ வந்திருக்கிறது ராஜா வீட்டு கல்யாணத்துக்கு. அழுக்கு வஸ்திரம் வச்சுக்கிட்டு வஸ்திரத்தையே மாத்தாம, கிடைச்ச அந்த வாய்ப்பை பற்றி புரிதலே இல்லாம, ஞானம் இல்லாம, அறிவு இல்லாம, நீ பாட்டு அழுக்கு துணியோட வந்து பந்தியில் உட்காந்துட்டீங்கன்னா என்ன செய்யறது? உன்னை வெளியே தான் அனுப்பணும். வந்திருக்கிறது எங்கய்யா? ஆண்டவர் தெரிந்தெடுத்துட்டாரு. எங்க கிடந்தவன? வழி சந்தியில கிடந்தவன, ரோட்டோரமா உட்கார்ந்தவனை கூப்பிட்டு ராஜா வீட்டு கல்யாணத்துல சாப்பாடு கொடுத்தா, சாப்பாடு மட்டுமா கொடுத்தாரு? இல்ல, அங்க வஸ்திரமும் வைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அந்த வஸ்திரத்தை எல்லாரும் மாத்திக்கிட்டு வராங்க. எல்லாருமே இவனை போல வந்தவன் தான். யாரும் யாருமே அங்க பெரிய பணக்காரன் கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட பணக்காரெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிட்டான். இப்ப கூட்டிட்டு வந்தவங்கலாம் யாருங்க? தெருமுனையிலையும் வழியிலையும் உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க. அங்க எவனும் வந்து அங்க கோட் ஷூட்டு போட்டுக்கிட்டு தெருமுனையில ராஜா எப்ப கல்யாணத்துக்கு கூப்பிடுவாருன்னு உட்காந்துட்டு இல்ல. எல்லாருமே அழுக்கு வஸ்திரத்தில் தான் உட்காந்துக்கிட்டு இருந்தான். ஆனா இங்க வந்த உடனே என்ன பண்ணா? அந்த மாத்திட்டான். அவன் யாரு? புரிதல் உள்ளவன், அவன் புத்தி உள்ளவன், அவன் ஞானி, அவன் அறிவாளி. ஆனா ஒருத்தன் ஞானமும் இல்லை, அறிவு இல்லை, புத்தி இல்லை. எங்க எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணும், பழைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ அப்படியே கிறிஸ்தவனான பிற்பாடு கூட இருக்கிறது. முந்தி எப்படி இருந்தோமோ அப்படியே இருக்கிறது. கேட்டா ஆண்டவர் பார்த்துக்குவாரு. ஆண்டவர் அதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறாரா? பாப்பாரு ஐயா. ஹல்லேலூயா. அப்படியே லைனில் வராரு. வந்து அங்கே என்ன பண்ணுறான்? ஒருத்தன் அழுக்கு வஸ்திரத்தோடு உட்காந்துட்டு இருக்கிறான். எப்படி கேட்டால் தெரியுமா? சிநேகிதனே, டியர் ஃப்ரெண்ட், ஏன் உன்னுடைய வஸ்திரத்தை மாற்றல? என்ன பண்ணியிருக்கணும்? ஐயா எனக்கு தெரியல, ஐயா எனக்கு கிடைக்கல, ஐயா எனக்கு கொடுக்கல, அல்லது ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, நான் போய் மாற்றிக்கிட்டு வரேன் சொல்லியிருக்கணும் இல்லைங்களா? அமைதியாக இருக்கணும். என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வஸ்திரத்தை மாற்றத்துக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. கழுத்தை பிடிச்சி ஆண்டவர் வெளியே தள்ளிட்டார். என்ன பண்ணாருங்க? இருக்கமுள்ள ஆண்டவர். ஆமாப்பா, ஒழுங்கா நடக்கலன்னா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவார். சான்ஸை கொடுத்த சான்ஸை பயன்படுத்தலைன்னா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவார். ஒன்றும் இல்லாத ஒன்றை கொண்டு வந்து ராஜா விருந்துக்கு கூட்டிக்கிட்டு வந்தா நீ எப்படி நடந்துக்கணும்? அல்லேலூயா. இந்த தேவனுடைய இந்த பைபிளை கையில் ஏந்தறன்னா இந்த வேதம் பரிசுத்த வேதாகமம். இதை படிக்கிறது பரிசுத்தம். உன்னை நேசித்து கூப்பிட்டது பரிசுத்தமான ஆண்டவர். அல்லேலூயா. உன்னுடைய ஜபத்தை கேட்டு உனக்கு உதவி செய்கிறவர் பரிசுத்தமானவர். அல்லேலூயா. புரியுதல்? அப்ப நான் என்னை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறார்னா நான் அவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னு தெரியணும்ல. எதிர்பார்க்கிறார் என்னன்னு தெரியணுமா வேண்டாமா? அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றாம இருந்தா எப்படி? சிலர்லாம் எப்படி எதிர்பார்த்து தெரியுமா? எப்போ பார்த்தாலும் டெம்பரரி ஸ்டாஃபாகவே இருப்பான். ஆமா, நீ டெம்பரரி ஸ்டாஃபாக இருக்கிற வரையிலும் உனக்கு பிஎஃப் கிடையாது, இஎஸ்ஐ கிடையாது. நீ வரும்போது உனக்கு கிராஜுவிட்டி கிடையாது. ரிட்டையர்ட் ஆகி வரும்போது ஒரு கிராஜுவிட்டி கிடையாது. ரிட்டையர்ட் ஆன பிறகு உனக்கு பென்ஷனும் கிடையாது. ஆமாம், என்னப்பா எப்போ பார்த்தாலும் டெம்பரரி ஸ்டாஃபாகவே இருந்தால் உனக்கு ஒன்றுமே கிடையாது.
நீ ஒரு பர்மனன்ட் ஸ்டாஃப் ஆகிட்டுன்னு வச்சுக்கிடுங்க, உன்னை அவ்வளோ சீக்கிரம் அந்த கம்பெனி வெளியே உன்னை தள்ளவே, உனக்கு எல்லா பிஎஃப் பிடிப்பாங்க, எல்லா சலுகைகள் கிடைக்கும். நீ ரிட்டையர்ட் ஆகும்போது என்ன கிடைக்கும்? உனக்கு ஒரு பெரிய தொகையோடு வெளியே வரலாம். ரிட்டையர்ட் ஆன பிற்பாடும் பென்ஷன் கிடைக்கும். யார் இந்த டெம்பரரி ஸ்டாஃபு? அப்படி நான் அப்படியே வருவேன், 2 நாள் வருவேன் வேலைக்கு, 2 நாள் வரமாட்டேன், 1 நாள் வருவேன், காசு காலியான பிறகு சர்ச்சுக்கு வருவேன். ஏன்னா பிரச்சனைனா ஏசப்பா கிட்ட வருவேன். எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தான் ஆண்டவருக்கு வருவேன். டெய்லி பைபிள் படிக்க மாட்டேன், டெய்லி ஜெபம் பண்ண மாட்டேன், டெய்லி பரிசுத்தமாக ஜீவிக்க மாட்டேன், ஆண்டவரை பாட மாட்டேன், ஆராதிக்க மாட்டேன். எனக்கு எப்போ டைம் கிடைக்குது, எப்போ தோணுதோ வருவேன். அன்னன்னைக்கு சம்பளத்தை வாங்கிட்டு அன்னன்னைக்கு போயிட்டே இருப்பான். மாத சம்பளம் கிடைக்குமா? சொல்லுங்க, மாத சம்பளம் கிடைக்குமா பிரதர்? வார சம்பளம் கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா நீ டெம்பரரி ஸ்டாஃபு, அன்னன்னைக்கு கொடுத்துட்டு போயிட்டு. ஆனால் நீ ஒரு பர்மனன்ட் ஸ்டாஃபாக இருந்து பாரு. ஏன் பர்மனன்ட் ஸ்டாஃப் ஆகிறது இல்லை? 6 மணிக்கு கரெக்டாக வேலைக்கு வரணும், 9 மணி வரல இருக்கணும். நிறைய பேர் கொத்தனாருங்கள், நல்ல கொத்தனாருங்கெல்லாம் மார்க்கெட்டில் இருக்கிறான். மார்க்கெட்டில் எப்பயாவது தான் வேலை கிடைக்கும். ஏன் ஒரு மேஸ்திரிகிட்ட போய் தொடர்ந்து வேலை செஞ்சா என்ன? அவன் கரெக்டாக 8-9 மணிக்கு வர சொல்லுவார், 6 மணிக்கு வேலை விடுவார். வாரமானால் இன்றைக்குள்ள சம்பளத்தின்படி வாரத்துக்கு எவ்வளோ சம்பளம் தெரியுங்களா? 7200 ரூபா. ஒரு வாரத்துக்கு ஒரு கொத்தனாருக்கு எவ்வளோ சம்பளம்? ஒரு ஆளுக்கு 1200 ரூபாய் இன்றைக்கி ஒரு கொத்தனாருக்கு சம்பளம். வாரத்தில் 7200 ரூபாய் சொல்லியா வாங்கின்னு போகலாம்ல? ஆனால் இருக்க மாட்டான். ஆனால் அங்கே மார்க்கெட்டில் இருப்பான். டெய்லி வேலை கிடைக்குமா? டெய்லி கிடைக்குமா? கிடைக்காது. என்றைக்காவது ஒரு நாள் கிடைச்சா உண்டு. அன்றைக்கி கிடைக்கிற நாளில் தின்னுட்டு அடுத்த நாள் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது. முன்னேறுவானா? குடும்பம் முன்னேறுமா? வாழ்க்கை முன்னேறுமா? ஒரு பிளான் இருக்குமா? ஒன்றுமே இருக்காது. இதுதான் பர்மனன்ட் ஸ்டாஃபுக்கும் டெம்பரரி ஸ்டாஃபுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு பர்மனன்ட் ஸ்டாஃப் அப்படி இல்லை, ஒரு அட்வான்ஸ் கேட்டு வாங்கலாம் இல்லைங்களா? கரெக்டாக மாதமான வாரமான ஒரு பெரிய சம்பளம் வரும், அதில் பிளான் பண்ணலாம். 5000 ரூபா செலவு, வாரத்துக்கு 5000 ரூபா. எனக்கெல்லாம் வார சம்பளம் தான் ஆரம்ப காலங்களில். எங்கள் வீட்டு அம்மாவை கேளுங்க, க்ளீனாக இருப்பேன். ஃபஸ்ட்டு வாரம் சம்பளம் அது காணிக்க, தசம பாகம், மற்ற காரியங்களுக்கு. 2வது வாரம் 3வது வாரம் சம்பளம் குடும்பத்துக்கு, 4வது வாரம் சம்பளம் சேமிப்பு. சும்மா இன்றைக்கி நாங்கள் இப்படி வந்துடல, சும்மா வரல, இன்றைக்கி சும்மா ஆசீர்வாதம் வரல. ஒன்றுத்தையுமே அனுபவிக்காமல் கஷ்டப்பட்டு 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 பிள்ளைகளை சேர்த்து படிக்க வச்சு அவங்களுக்கு எங்களுடைய இன்பங்களெல்லாம் நாங்கள் அனுபவிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே கிடைக்கிற இடங்கள்ல ஏதோ கர்த்தர் தந்ததில் நாங்கள் அப்பப்போ சேமித்து வச்சதுனால இன்றைக்கி இந்த லெவலில் வந்திருக்குது. கர்த்தர் கொடுத்த யோசனை, கர்த்தர் கொடுத்த ஆலோசனை. அல்லேலூயா. இப்படி தான் எங்களுடைய சமயம் இது. அப்போ 4வது வாரத்தினுடைய சேலரி என்ன? அது எங்களுக்கு சேவிங்ஸு. ஒரு நாள் கூட என் பிள்ளைங்க இது வரையிலும் ஃபீஸ் கட்ட முடியலன்னு நின்னது கிடையாது. நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சோம், நல்ல காலேஜில் படிக்க வச்சோம், நல்லா 3 டிகிரி படிக்க வச்சோம். எங்களுடைய கல்யாணத்தில் நாங்கள் போய் ஒருத்தர்கிட்ட 1 பைசா கடன் வாங்கினது கிடையாது, கடன் கேட்டது கிடையாது. சில லட்சங்களை செலவழித்து நாங்கள் என்ன செய்தோம்? ஆமாம், காரியங்கள் அப்படி நடந்தது. கர்த்தரே பொறுப்பெடுத்தார். அல்லேலூயா. ஞானம் தந்தார். பர்மனன்ட் ஸ்டாஃபாக இருந்தால் இந்த ஆசீர்வாதம்லாம் கிடைக்கும். டெம்பரரி ஸ்டாஃபாக இருந்தால் ஒன்று நம்பி அவன் அட்வான்ஸ் கொடுப்பான். நீ இன்றைக்கி வேலைக்கு வருவேன், நாளைக்கு வரமாட்ட, நீ போய் அட்வான்ஸ் கேட்க முடியுமா? எவன் கொடுப்பான்? உன்னை நம்பி அவன் அட்வான்ஸ் கொடுப்பான். ஏன்னா நீ தான் இன்றைக்கி நாளைக்கு காணாமல் போயிடுவே. அதுக்கடுத்து 2 வாரம் 3 வாரம் கழிச்சு தான் உன்னை பார்க்க முடியும். அல்லேலூயா.
அப்போ ஒரு மனிதன் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னாவே எதிர்பார்க்குறான், நம்மகிட்ட இருக்கிற சில குவாலிட்டிகளை எதிர்பார்க்குறான்னா, அப்போ கடவுள் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது தவறு இல்லையா? தெரிந்தெடுத்தார், தத்தெடுத்தார், இப்போ என்ன செய்கிறாரு? எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன், நான் தான் அவனுக்கு எல்லாம் செய்வேன், பெரிய கேரண்டி கொடுத்தாரு. ஆனா ஒரு கொரியும் வச்சாரு. என்னது? 7வது வசனம், இந்நாளில் நடக்கிறபடியே அவன் என் கற்பனைகளின் படியும் என் நியாயங்களின் படியும் செய்ய உறுதியாய் இருப்பானானால். போதுமா? இதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. உன்னை தெரிந்தெடுத்தார், நம்மை தத்தெடுத்திருக்கிறார், உரிமை கொண்டாடுகிறார். நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன். He is my son, he is my daughter from this day. தாவீதை பார்த்து சொல்றார், இனி அவன் உன் பிள்ளை இல்ல, இனி அவன் என் பிள்ளை. ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லை இது? சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அவன் என் கற்பனைகளின்படியும் என் நியாயங்களின்படியும் செய்ய உறுதியா இருக்கணும். எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணுங்க? ஸ்ட்ராங்கா இருக்கணும். என்ன வந்தாலும் நம்புவே என்னை சமீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கொண்டார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா! யார் கைவிட்டாலும் பின் செல்வேன். அவன் உறுதியா இருப்பான். ஆனால் ஒரு விசுவாசி எப்படி இருக்கணும்? நஷ்டம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும், அல்லேலூயா, நஷ்டம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். பிசாசு ஒரு பையனை பார்த்து சொன்னானா, ஏய் நான் ஆண்டவர் ரொம்ப துதிக்கிறியா, ரொம்ப துதிக்கிற, ரொம்ப ஜெபம் பண்ற, ரொம்ப பரிசுத்தமா இருக்கிற, இந்த பார் உன்னை ஃபெயில் பண்ணுறவன் நான், எக்ஸாமில் ஒன்று என்ன பண்ணுவேன்? ஃபெயில் பண்ணுறேன் பாரு, அப்போ நீ எப்படி துதிக்கிறேன்னு பார்க்கலாம். அவன் பிசாசை பார்த்து சொன்னாங்க, பார் நான் இப்போ 1/2 மணி நேரம் துதிக்கிறேன், நீ என்னை ஃபெயில் பண்ணினா நான் 2 மணி நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். நீ ஃபெயில் பண்ணினா நான் என்ன பண்ணுவேன்? 2 மணி நேரம். சொல்லுங்கள், என்ன பண்ணுவேன்? எவ்வளோ நேரம்? எப்போ ஃபெயில் பண்ணா? பிசாசு பார்த்தான், ஐயோ ஐயோ இவன் 1/2 மணி நேரமே துதிச்சுட்டு போட்ட பாஸ் பண்ணி விட்டுருவான். ஹல்லேலூயா! ஏன் இவனை போய் ஃபெயில் பண்ண போய் இவன் ஆவிக்குரிய ஜீவித்தை இன்னும் வளர்ந்து போய் கடைசியில் இயேசுவின் நாமத்தில் போ பிசாசா நீ என்னைய தோத்திட்டான்னா? ஹல்லேலூயா! உறுதியா இருக்கணும், உறுதியா இருக்கணும். இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை தேடுகிறவனா இருக்கக்கூடாது. அவர்கள் எல்லா ஜனங்களை காட்டிலும் பரிதபிக்கப்படுகிறவர்களா இருப்பார்கள். ஹல்லேலூயா! எப்படியாப்பட்டவங்களா இருப்பாங்க? ஆமாம், சும்மா ஆசீர்வாதத்துக்காக மட்டும் ஆண்டவரை தேடுற ஆளாக இருக்கக்கூடாது, தேவனுடைய ராஜ்யத்துக்காக தேடணும். ஹல்லேலூயா! அப்போ பாருங்க, ஆண்டவருக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. என்ன எதிர்பார்ப்பு நம்மகிட்ட? ஒவ்வொருத்தையும் நம்ம எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்காக உறுதியா இருக்கணும், சத்தியத்துக்காக உறுதியா இருக்கணும். ஹல்லேலூயா! 4வது ஆசீர்வதித்த இந்த எதிர்பார்த்தல நீ நிறைவேற்றினா, அவர் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு, நீ ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறியா, உறுதியா இருக்கிறியா, எடுத்த தீர்மானத்தில் உறுதியா இருக்கிறியா, அதில் அதெல்லாம் பாஸ் பண்ணிட்டா அவர் சொல்றாரு 7வது வசனத்தில், அவன் ராஜ்ய பாரத்தை என்றென்றைக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஆமா, என்றென்றைக்கும் திடப்படுத்துவேன். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் சொல்லுது, I will establish his kingdom forever. Hallelujah! I will establish. அது என்ன ஆயிட்டு இருக்கு தெரியுமா? விரிவாக்கம் போயிட்டே இருக்கும்.
ஹல்லேலூயா. அது எப்படி இருக்குங்க? ஆமாம், போயிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் ஒரு 10க்கு 10 ரூமில், நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், ஒரு 10க்கு 10 ரூமில் ஒரு கிளினிக்கை தொடங்கினார். சிவகாசியிலிருந்து வந்து. இஸ் எ டாக்டர், இஸ் ஒய்ஃப் ஆல்சோ டாக்டர். புதன்கிழமை அவருடைய கிளினிக் போனீங்கன்னா அங்கே போட்டிருக்கோம், டாக்டர் வில் கம் ஆஃப்டர் 8:30 ஒன்லி. சாட்டர்டே போனீங்கன்னா டாக்டர் வில் கம் ஆஃப்டர் 8:30 ஒன்லி. ஏன்? புதன்கிழமை பைபிள் ஸ்டடி, சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம், சண்டே வரவே மாட்டார். அல்லேலூயா. அவ்வளவுதான். ஆலயத்தில் எங்கே உட்காருவார்? இஸ் எ டாக்டர். எங்கே உட்காருவார் தெரியுமா? ஃப்ரண்ட் ரோவில் ஃபஸ்ட் ஆளாக நெடு முழங்கால் நின்று ஆவியில் நிறைவார் பாருங்க. சில நேரங்களில் கன்வென்ஷனில் நானும் அவரை பக்கத்தில் உட்கார வேண்டியிருக்கும். ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஒப்பு கொடுத்து ஆவியில் நிறைவார். 25 வருஷங்களுக்கு மேலே ஆச்சு. அன்னிலிருந்து இன்னைய வரலாம் அதே தான். வெட்னஸ்டே டாக்டர் வில் கம் ஆஃப்டர் 8:30. சாட்டர்டே டாக்டர் வில் கம், ஏன்னா 8:30 மணிக்கு தான் கூட்ட முடியும். பைபிள் ஸ்டடி மிஸ் பண்ணவே மாட்டார். காத்திருப்பு கூட்டத்தை மிஸ் பண்ணவே மாட்டார். சண்டே சர்வீஸை மிஸ் பண்ணவே மாட்டார். இன்னைக்கு 25 வருஷமாக அதுதான். இன்னைக்கு அவருடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்ன தெரியுங்களா? 4 ஹாஸ்பிட்டல். என்னது? கிளினிக் இல்லைங்க, கிளினிக் இல்லை, ஹாஸ்பிட்டல். கிரேஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஒன்று, கிரேஸ் டயபெட்டிஸ் ஒன்று, ஒரு கல்யாண மண்டபத்தையே வாங்கிட்டார். இன்னொன்று கிரேஸ் ஃபிசியோதெரப்பி ஒன்று. ஆல்ரெடி இருந்த அந்த 10க்கு 10 ரூமு, அது ஒரு பெரிய வீடு, அந்த வீட்டையே ஃபுல்லாக வாடகை எடுத்து ஃபுல்லாக வீடு 4 எஸ்டாப்ளிஷ் இருக்கா இல்லைங்களா? என்னைக்கு பிரதர்? உறுதியாயிருப்பா என்ன அவருடைய நியாயங்களையும் ஆண்டுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றிட்டீங்கன்னா என்னதான் அங்கே வாழ்க்கையில் சொல்லுங்க, எஸ்டாப்ளிஷ் தான். பயங்கர எஸ்டாப்ளிஷ் தான். எப்போ என்ன சொல்லாமல் இருக்க மாட்டேன்ல நான். ஹல்லேலூயா. சென்னைக்கு வரும்போது ஒன்றும் இல்லை, ஆண்டவர், நீங்கள் என்னுடைய டைரி நான் அப்பப்போ எடுத்து பார்ப்பேன். வருஷத்துக்கு வருஷம் ஏதாவது ஒன்று புதுசாக ஆண்டவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார். வருஷத்துக்கு வருஷம் ஒன்றும் இல்லாமல் வந்தேன். ஒரு 50 ரூபா வாடகை வீடு, அதுலேருந்து ஆண்டவர் ஒரு வீடு கொடுத்தார். அது 100 ரூபாய் வாடகை வீடு, ஒரே எரும மாடாக நிறைய இருக்கும். அங்கேருந்து இன்னொரு வீடு மாடியில் கரண்ட் இருக்கிற வீடு, அதுக்கு முன்னால் 2 வீடுமே கரண்ட் கிடையாது. அப்புறம் ஒரு வீடு கொடுத்தாரு பாருங்க ஆண்டவர். எடுத்துங்க பிரதான், சேர் எடுத்துக்கங்க. அப்புறம் ஒரு வீடு கொடுத்தாரு பாருங்க ஆண்டவர். 1995லம்மா எப்படியாப்பட்ட வீடு தெரியுமா? ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஃபோனு, எல்லாம் சகலமும் நிறைந்த ஒரு வீடு, இன்க்ளூடிங் பெரிய பியானோ. ஹல்லேலூயா. எல்லாம். அதுக்கு அடுத்து கர்த்தர் ஒரு அப்படியே 200 ரூபாய் வாடகை. திடீர்னு திருமணம்னு ஃபிக்ஸ் பண்ணுவோன்னே வீடு வாங்க போனால் 900 ருபீஸ். 200 ரூபாய் எங்கே இருக்குது, 900 எங்கே இருக்குது வாடகை. பயந்துக்கிட்டு இருந்தேன், எப்படிரா இதெல்லாம் கட்ட போகிறோன்னு. ஆனால் ஆண்டவர் பொறுப்பெடுத்தார். அந்த வீட்டுக்கு போகும்போது நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், அதுக்கு முன்னாலே இடம் வாங்க கர்த்தர் உதவி செய்தார். அப்படி ஒன்று ஒன்றா வீடு கட்ட உதவி செய்தார். பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். ஒரு பைசா கடன் இல்லாமல் திருமணம் பண்ண கர்த்தர் உதவி செய்தார். ஒரு பைசா கடன் கிடையாது. அந்த நாள்லேயே ஆண்டுடைய கிருபினால ஆலந்தூரில் இருக்கிறதுலையே ஃபேமஸ் மண்டபம் நிதி கல்யாண மண்டபம்.
எனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்டு ஒன்றுமே கிடையாது. எங்கள் அப்பா படித்தவர் கிடையாது, எங்கள் அப்பா சம்பாதிக்கிறவர் கிடையாது. எங்கள் அம்மா ஒரு வீட்டு வேலை செய்கிறவங்க. சென்னையில் 50 ரூபாய் 100 ரூபாய் கிடைக்கும் ஒரு வீட்டு வேலை செய்தா. கர்த்தர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். ஹல்லேலூயா. ஆனால் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒன்று தான், வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, செத்தாலும் இயேசுவுக்காக. ஹல்லேலூயா. வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, செத்தாலும் இயேசுவுக்காக. மாற்று வஸ்திரம் கூட இல்லாமல் இருக்கும் எனக்கு, ஆனால் என் கையில் பைபிள் இல்லாமல் இருந்ததே கிடையாது. ஹல்லேலூயா. அடுத்து குளிச்சுட்டுனா திரும்பி மாற்றி போட்டுக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்காது எனக்கு, ஆனால் அது கூட இல்லாமல் இருந்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய கையில் பைபிள் இல்லாமல் இருந்ததில்லை. இன்றைக்கி அப்படியே ஆண்டவர் ஆசீர்வதிச்சு இன்றைக்கி கர்த்தர் எங்கேயோ கொண்டு வந்து வைத்திருக்கிறார். சில நேரங்கள் அப்படியே பார்த்தா அழுகையாக வரும். ஹல்லேலூயா. எஸ்டாப்ளிஷ்மெண்ட். திஸ் இஸ் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட். எப்படி கிடைக்கும் இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்? உன்னுடைய உறுதி தன்மையை பொறுத்தது தான் இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஹல்லேலூயா. சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. எடுத்த தீர்மானத்தில் கர்த்தரை புரிந்து கொண்டு அதில் உறுதியாக இருக்கணும். ஆண்டவரை பின்பற்றணும், நேசிக்கணும். ஆண்டவர் சொன்னார், அவன் ராஜ்யத்தை நான் என்றைக்கும் திடப்படுத்துவேன். ஹல்லேலூயா. என்றைக்கும் திடப்படுத்துவேன். இங்கிலீஷ் தான் சூப்பர். ஐ வில் எஸ்டாப்ளிஷ் ஹிஸ் கிங்டம் ஃபார் எவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? விரிவாக்கம் அடைந்து கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா. இந்த ஊழியம் கூட அப்படிதான். எல்லாருக்கும் தெரியும் எப்படி இந்த ஊழியத்தை ஆரம்பித்தோன்னு. செந்தில்குமார் ஐயா, சுசில் அம்மா எல்லாம், இவங்க பழைய ஆட்களுக்கு எல்லாம் தெரியும். லக்ஷ்மி அம்மாலாம் இருக்கிறீங்க, எல்லாம் இந்த வடி சிஸ்டர் எல்லாருக்கும் தெரியும். அந்த அங்கே இருக்கும்போது நம்ம எப்படி ஆரம்பித்தோங்கிறதெல்லாம் இல்லைங்களா? பயங்கர தண்ணி, ஒரு நாள் நடக்க முடியாது எல்லாம். இன்றைக்கி பாருங்கள், கர்த்தர் நமக்குன்னு ஒரு சொந்த இடம், இது இவ்வளோ உண்டு சபையை வச்சுக்கின்னு ஒரு சொந்த இடம் வாங்க முடியுமா? இவ்வளோ உண்டு சபையை வச்சுக்கிட்டு ஒரு வேன் மெயின்டைன் பண்ண முடியுமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். எது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 பேர் சர்ச்சைக்கு வரலன்னாலும் கூட என்ன அருமையான ஒரு 2 கிரவுண்டில் ஒரு இடத்த கொடுத்து அதில் நல்ல சபையை கட்டி சகல வசதியோடு கொடுத்துருக்கிறாரா இல்லைங்களா? நான் நிறைய பேர் ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை அவன் மரத்தடில் உட்காந்து ஆராதிச்சுட்டு இருக்கிறான். ஆளுங்க நிறைய வருது. இங்கே 10 பேர் கூட வர மாட்டேங்கிறாங்க. இவ்வளோ பெரிய சர்ச்சை கட்டி கொடுத்துக்கிறீங்க, வசதி எல்லாம் கொடுத்துருக்குறீங்க. அது என்னவோ தெரியாது. ஆண்டவர் எப்போ செய்தாலும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் நாங்கள் கொண்டு போவார். ஹல்லேலூயா. வேற ஒன்றும் இல்லை, உறுதித்தன்மை. தெரிந்தெடுத்தல், தத்தெடுத்தல், எதிர்பார்த்தல். தெரிந்தெடுத்துருவாரு, தத்தெடுத்துருவாரு, ஆசீர்வதிப்பார். இது 3 அவர் பகுதி. உனக்கு ஒரு பகுதி இருக்குது பிரதர், உங்களுக்கு ஒரு பகுதி இருக்குது சிஸ்டர். அது என்ன தெரியுமா? அவருடைய எதிர்பார்த்தலை நீ நிறைவேற்ற வேண்டும். அவர் எதிர்பார்க்கிறதுக்கு ஏற்றார் போல நீ ஜீவித்தால், ஹல்லேலூயா, தெரிந்தெடுத்த ஆண்டவர் உன்னை தத்தெடுப்பார், தத்தெடுத்த ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தெரிந்தெடுத்தல சந்தோஷமா இருங்க. எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ கஷ்டங்கள் தாவீதுக்கு வந்தாலும் ஒரு நாளும் முறுமுறுக்கவில்லை. ஒரு நாள் ஆண்டவரை விட்டு ஓடி போகவில்லை. ஒரு நாள் ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த கஷ்டம்னு கேட்கவே இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு அவன் தன்னை காட்டிலும் எல்லா பலசாலிகளையும் பிரதானிகளையும் கூப்பிட்டு அவன் இதை சாட்சியாய் சொல்லுகிறான். கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் இப்படி சாட்சியாய் சொல்லக்கூடிய காலம் வெகு சீக்கிரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ ஒன்று தான் செய்ய வேண்டும். ஆண்டோடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்று. அவர் உங்கள்கிட்ட பணம் கேட்கல, விரதம் இருன்னு சொல்லலை, சொத்து எழுதி கொடுன்னு சொல்லலை, அவர் வழியில் நடன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய வழியில் உன்னை நடத்துறது எப்படின்னு உனக்கு நடக்க தெரியாதுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் சபையை வைத்திருக்கிறார், ஊழியக்காரனை வைத்திருக்கிறார், வேதத்தை வைத்திருக்கிறார். இதுதான் உங்களுக்கு மேப்பு, இதுதான் உங்களுக்கு கூகுள் மேப். ஹல்லேலூயா. ஆமாம்,
கூகுள் மேப் வச்சு தெரியாத இடத்துக்கெல்லாம் கூட போயிடுறோம்ல. இப்போ நம்ம போயிடுறோமா இல்லைங்களா? அதே தான் இதுவும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இந்த ஆசீர்வாதம் இருக்கிற இடத்துல இந்த ஆசீர்வாதத்தை அடைய சரியான வழி காட்டும் என்பதில் சந்தேகம் இல்லை. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பா, பெலன் தாரோம், பெலன் தாரோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உறுதியாக இருக்க விரும்புகிறேன், உறுதியாக இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். வாயை திறந்து பேசணும். சும்மா வந்துட்டு சும்மா போகிறதில்ல. கர்த்தர்கிட்ட பேசுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், அவர் உன்னை தத்தெடுத்திருக்கிறார், அவர் உன்னை ஆசீர்வதிக்க சித்தமாயிருக்கிறார். He is going to bless you. He will establish you. அவர் உன்னை விரிவாக்கம் பண்ண ஆசையாக இருக்கிறார். அதற்காக தான் தெரிந்தெடுத்தார். உன்னை விரிவாக்கம் பண்ண வேண்டும், உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். அவர் தெரிந்தெடுத்ததற்கு காரணம் அதுதான். அவர் உன்னை தத்தெடுத்ததற்கு காரணம் அதுதான். அவர் 3 காரியங்களை செய்து உன்னிடத்தில் ஒரே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். அதை நான் செய்வேன் என்று கர்த்தரிடத்தில் உன்னை ஒப்பு கொடுங்க. ஆண்டுகிட்ட பேசுங்க. ஆண்டவரே, ஆண்டவர் உம்முடைய சமூகத்தில் உமக்காக உண்மையாக உத்தமமாக உறுதியாய் வாழ எனக்கு பலன் தாரும், எனக்கு கிருபை தாரும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிற தகுதி எனக்கு வேணும். ஆண்டவரே, ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க.